வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்குறது கிளிநொச்சி புதுமுறிப்பில் 1 ஏக்கர் வயல் காணி விற்பனைக்கு வந்துள்ளது. அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்வையிட்டு கொண்டு இருக்கும் பொழுது இது சிறுபோகம் விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிரினுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த மண் எவ்வாறு ஒரு வயல் விதைப்பதற்கு உகந்த மண்ணாக இருக்கும் என்று சொல்லி வயலுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வரம்புக்கு இஞ்சாலை இப்போ நான் இந்த காணொலியை காட்டுற இந்த சைட் தான் அந்த காணி 1 ஏக்கரும் விற்பனைக்காக வந்திருக்குது. மொத்தமாக 11 பாத்திகள் இதுக்குள்ள அமைஞ்சிருக்குது. அந்த 11 பாத்திகளும் உள்ளடங்கியது தான் 1.5 ஏக்கர். இந்த காணியினுடைய தரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மட்டமான ஒரு தரை அமைப்பை கொண்ட ஒரு காணி. அது மட்டுமல்லாமல் 2 போகங்கள் இந்த வயலிலே விதைத்து பயனை பெறக்கூடிய 2 போக வயலாக காணப்படுகிறது. இந்த காணியினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 ஏக்கரும் அப்படியே மொத்தமாக 30 லட்சம் ரூபா சொல்லியிருக்கிறார் ஓனர். மேற்கொண்டு நீங்கள் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நாங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். 2 போகம் வயல் செய்கிற காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ஏக்கர் 30 லட்சம் ரூபா போய்கொண்டிருக்கிற நேரத்தில் 1.5 ஏக்கர் காணியை 30 லட்சம் ரூபாய்க்கு ஓனர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு நல்ல விலை என்று தான் நான் நம்புகிறேன். மேற்கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற நீங்களும் என்னோட தொடர்பு ஏற்படுத்தி கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்கள். நான் இப்பொழுது நீங்கள் இதை பார்வையிடும் உங்களுக்கு ஒவ்வொரு பார்த்தியாக காணொலியிலே காட்டுகிறேன். நான் கூறியதை போன்று சமதரையாக காணப்படும். நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்வையிடுங்கள். இந்த வயலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 11 பாத்திக்கும் தண்ணி நீட்டாக இப்போ தண்ணி தடை இல்லாமல் போகக்கூடிய மாதிரி நீட்டாக பாத்திகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தரை மட்டமாக நேர் மட்டமாக இருப்பதனால் பாத்திகளுக்கு தண்ணி கடத்துவதும் இலவாக இருக்கிறது. அவ்வாறு அமைந்த சமச்சீரான ஒரு அற்புதமான காணி. வயல் காணியை பொறுத்தளவில் நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் விதைத்தும் வயல் செய்கை மூலமாகவும் அதிலே லாபத்தை ஈட்டிக் கொள்ளலாம். அல்லாவிட்டால் எங்களுக்கு அதற்கு டைம் இல்லை என்று சொன்னால் இப்பொழுது குத்தகை முறை மூலமாக கூட பணத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம். அப்பொழுது வயல் காணியால் ஒரு நாளும் நட்டம் பெறும் என்று சொல்லி நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு பிடித்தவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய காணிகள், வீடுகள், தோட்டம், துறவு, வயல் எதுவாக இருந்தாலும் விற்க வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதை நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தரேன். விளம்பரப்படுத்திய அந்த காணியை விற்பனை செய்து தரையும் நான் தயாராக உள்ளேன். இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் நான் போடுற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை சேரும். முறிப்பை பொறுத்தளவில் வயல் விளைச்சலை நல்ல விளைச்சலை தரக்கூடிய ஒரு தரையாகத்தான் காணப்படுகின்றது. முறிப்பு கோணாவில் இவ்வாறான பிரதேசங்களில் நல்ல விளைச்சலை தரக்கூடிய ஒரு இடமாகத்தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் இந்த காணொலியை பார்வையிட்ட பின்னர் உங்களுக்கு இந்த காணியை எடுக்கிற விருப்பம் இருந்தால் நீங்கள் கோணாவில், முறிப்பு போன்ற பிரதேசங்களில் வயலினுடைய தன்மை பற்றி நீங்கள் ஆராய்ந்து கொள்ளலாம். ஆராய்ந்து உங்களுக்கு அது பிடித்திருந்தால் இந்த காணியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு இதை திரும்பியும் முழுமையாக இந்த காணொலியை வயலை நான் சுற்றி அந்த எல்லாம் காட்டுறேன். நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்க ஸ்கிப் பண்ணி இருந்தாலும் மறுபடியும் வடிவாக பாருங்கள். இந்த காணியினுடைய தன்மை தொடர்பாக நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும்.
ஆகவே இது 1.5 ஏக்கர்னு சொல்லிக்கல கிட்டத்தட்ட 40 கிட்ட வந்துடும். ஆனால் இவ வந்து 30 லட்சம் ரூபா தான் 1.5 ஏக்கரும் சேர்த்து சொல்கிறா. மேற்கொண்டும் நாங்கள் வந்து காணியை வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம்.